என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை எந்நாளும் உருவாக்கி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் தருகின்ற அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக. நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் நீ உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன் மனதை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய மனது எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றதோ அந்த விஷயம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனைக்கும் நீ முன்னின்று அதனை பெறாமல் சென்றுவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டதும் ஏங்கி தவித்ததும் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வா. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இந்த தேய்பிறை பஞ்சமியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் கொண்ட அன்பினை விட்டு விடாதே. நான் உனக்கு இதுவரையிலும் எதுவும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி நின்றாலுமே, இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எதிர்வரக்கூடிய நேரங்கள் எந்நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் வேறறுத்து என் பிள்ளை இன்று நீ சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் எந்த நிலையிலும் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. நான் தருவதையெல்லாம் என் பிள்ளை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையின் மீது முழுமையான அக்கறை இருக்கும் என்றால் அத்தனை விஷயங்களையும் எல்லோரும் நிறைவாகவும் நிரந்தரமாகவும் பெற்றுக்கொள்வார்கள். அதுபோலத்தான் என் குழந்தை உன் வாழ்க்கையிலும் இந்த நாளில் நான் உனக்கான மன நிறைவை கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர தந்து விட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இருந்து நடத்தும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்க்க கூடாது. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்தது போல எந்த ஒரு துன்பங்களும் உன் வாழ்க்கையில் இதுவரையில் நடந்ததில்லை. இனிமேல் இதுபோல உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் இருக்கவும், இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு நிறைந்திருக்கவும் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ மனதார சொல்லிவிட்டால் அது போதும். சர்வ நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் எல்லாமும் நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரங்கள் எப்பொழுதுமே இனி உனக்கான மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் வழிவகுக்கும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலுமே நமக்காக என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். மற்றவர்களுக்காக அத்தனையையும் செய்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும். மற்றவர்களுக்காக என்று சொல்லி
இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லட்டும். உன்னை சுற்றி வந்து தந்த அத்தனை விஷயங்களுக்கும் நீ எந்த அளவில் உனக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலுமே நாம் உடனடியாக நம்முடைய மனதை விட்டு விடுவது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. உன்னோடு உன் அம்மா நான் வந்திருக்கும் பொழுது, உன்னோடு ஒவ்வொரு நொடியும் நான் பயணிக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கி விடாதே. எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ மயங்கி விடாதே. ஏனென்றால் உன்னால் முடியும். எந்த ஒரு மாற்றங்களையும் உன்னால் இந்த வாழ்க்கையில் பெற முடியும். இந்த வராகி என்னுடைய துணை இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு எதுவுமே நடக்காமல் போய்விடாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. யாரெல்லாம் உன்னை பார்த்து எள்ளி நகைத்தார்களோ, யாரெல்லாம் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தார்களோ, அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய உதவிக்காக உன் வீட்டு வாசலை தட்டக்கூடிய நிலைமை நிச்சயமாக உருவாகப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதற்கு நீ ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதை நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிடாதே. நீ ஆசைப்பட்டது எல்லாம் போதும், நீ அடைந்ததும் போதும். இனி எல்லாவற்றையும் கடந்து இந்த சந்தோஷங்களை ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விடு. என்ன நடந்தாலுமே நாம் நமக்காக இருந்து விட்டோமானால் சுற்றி இருப்பவர்கள் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பார்ப்புகள் உன்னிடத்தில் வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக வந்து விடுவாய். தேவையில்லாத எதையும் பற்றி யோசித்து கொண்டிருக்காமல், தேவையில்லாமல் எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காமல், இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, இன்று இந்த தேய்பிறை பஞ்சமியில் இந்த வராகி என்ன வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருக்கின்றேனோ அந்த வார்த்தையை நீ சொல்லி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்திட்டாலுமே உனக்கான தேவைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனதை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும். இனிமேலும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட வேண்டிய தேவையும் கிடையாது. உனக்கு நல்லது நடக்கும். அதற்கு உன் அம்மா என்றும் உன்னோடு கைகோர்த்து உன்னை வழிநடத்துவேன். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையின் தொலைக்கவோ, இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ விட்டுவிடவோ எண்ணி விடாதே. என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது முழு நம்பிக்கையும் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ உறுதியாக உணரத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்தே தீர வேண்டும். நல்ல நிலையை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும். எந்த திருப்பத்தையும் கண்டு வருத்தப்படாதே. எப்பேற்பட்ட மாற்றங்களையும் கண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ வருந்தி கொண்டிருக்காமல், உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை தெளிவாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எண்ணற்ற விஷயங்கள் உனக்காக என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல், என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதும். யாரோடு இந்த வாழ்க்கை நமக்கு பயணத்தை தொடர்ந்து கொடுத்திருக்கின்றதோ அவர்களோடு நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும்.
எதற்காக இந்த வாழ்க்கை கிடைத்தது என்று எண்ணி நீ எப்பொழுதும் வருத்தப்படாமல் கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நமக்கு வாழ்க்கை சட்டென்று எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுத்து விடுவதில்லை அல்லவா? சட்டென்று எந்த நொடியிலும் நமக்கான விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து விடுவதில்லை. அதிகமாக ஏங்க வைத்து, அதிகமாக வேதனைப்பட வைத்து, அதிகமாக கண்ணீர் சிந்த வைத்து கடைசியில்தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்றது. அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நீ நல்லபடியாக உணர்ந்து விட்டால் இவையெல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவேற்றி தரும். சட்டென்று நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துவதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் நீ கட்டுப்பட்டு சரியாக நடக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கான பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தேனோ அதுவெல்லாம் உன் கைகளில் அழகாக தவழ வேண்டும். என் குழந்தையை நாம் ஆசைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அதே நேரத்தில் ஆசைகள் இல்லை என்றால் வேதனைகளும் இல்லை என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம்தானே. இதையெல்லாம் உணர்ந்து நீ தெளிவாக புரிந்து எந்நாளும் சந்தோஷமாக இருந்துவிடு. இனி நீ எப்பொழுதும் போல அத்தனை துன்பங்களையும் எப்படி கடந்து வர முடியும் என்று எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நான் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் தருகின்ற இந்த நம்பிக்கையை நீ முழுமையாக உணர்ந்து விட்டால் அது போதும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நல்லபடியாக தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்கிறாயோ அதையெல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுக்கிறேன். அதையெல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையாக்கி நான் நடத்தி தருகிறேன். இனி என்றும் இந்த வஜ்ரகோஷம் என்ற சொல்லை சொல்ல நீ மறந்து விடாதே. அதிலும் குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி நாளில் நீ சொல்கின்ற ஒவ்வொரு முறைக்கும் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் விலகி உனக்கான நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என் குழந்தை சட்டென்று எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பாக உன்னுடைய தாயானவள் என்னிடத்தில் நீ அனுமதி கேட்க தொடங்கு. என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பொழுதும் இந்த வராகியை மீறி உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுத்து விடாதபடிக்கு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ இனிமேலும் உணர்ந்து கொள்கின்றபடி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யாரெல்லாம் இங்கு உனக்கான விஷயங்களுக்கு தடை விதித்தார்களோ, யாரெல்லாம் நீ நினைத்த சந்தோஷத்தை பெறுவதற்கு உனக்கு தடங்கல்களை சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக தருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உறுதியான மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடந்து உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் போல தாயானவள் என்னுடைய அன்பினால் பெற்றுக்கொள்ளப் போகிறாய். அம்மாவின் வார்த்தைகள் உன்னுடைய செவிகளுக்கு முழுமையாக கேட்கப்பட்டிருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்னவென்று நிச்சயமாக தெளிவுபடுத்தும். உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட அன்பினை பெற வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.